அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுகளில் யாருக்கு வெற்றி? இந்த தலைப்புல தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை சொல்லப் போறோம். அதனால நம்முடைய புதன் குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு அரசாங்க வேலைக்கு நம்ம போகும்போது கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும்தான் நம்மள அரசாங்க வேலைக்குள்ளேயே நம்ம உள்ள போக முடியும். அந்த வேலையை உண்டாக்கி அந்த வேலையை வாங்கி தரக்கூடிய கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு நிலையில ரொம்ப வலுவா இருந்துட்டா, அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு வலுவா இருந்துட்டா, கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா உங்களுடைய பிறப்பு நிலையில இருக்கு. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட கிரகங்களுடைய தசைகளும் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க போட்டித் தேர்வுகளில் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிருவீங்க. உங்களுக்கும் அரசாங்க வேலை அங்கே இருக்கு. இப்ப அந்த போட்டித் தேர்வுல நம்ம ஜெயிக்கணும்னா உங்களுடைய பிறப்பு நிலையில கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுத போற டயத்துலயும் அந்த பர்டிகுலர் வயசுல அந்த குறிப்பிட்ட கிரகங்களுடைய தசைகளும் நடக்கணும். அது என்னென்ன கிரகங்கள் பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா சூரியன். இப்ப இந்த சூரியன் தான் முழுக்க முழுக்க அரசியல், அரசாங்கம், கோயில், மண்டபம் எல்லாமே குறிக்கக்கூடியது என்னன்னு கிரகம் கேட்டீங்கன்னா, அது சூரியன் கிரகம் மட்டும்தான். வேற எந்த கிரகம் கிடையாது. அதை முழுக்க முழுக்க குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சூரியன் மட்டும்தான். இப்ப உங்களுடைய பிறப்பு நிலையில சூரியனானது கிட்டத்தட்ட 25% அளவுக்கு பலமா இருந்துட்டாவே போதும். அப்பவும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த சூரியன் உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க சூரியனுக்கு சொந்தமான மாசத்திலே பிறந்துட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு இப்ப சூரியனுக்கு சொந்தமான மாசம் என்ன பாத்தீங்கன்னா, அது சித்திரை மாசமா வரும். சூரியனுக்கு சொந்தமான மாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சித்திரை மாசமா வரும். இப்ப இந்த சூரியனானது உங்களுடைய பிறப்பு நிலையில இந்த பிறப்பு நிலை காலச்சக்கரத்துல இந்த சூரியனானது ஒண்ணு தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கும்ப வீட்டிலே இருக்கலாம். இங்க இருந்தாலும் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த வீட்டிலே இருந்துட்டாலும் 100% இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் அரசாங்க வேலை கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 25% அளவு, இது 25% அளவு, இது 50% அளவு, இது 100% அளவு. இப்படி இருந்துட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா இருக்கு. ரெண்டாவது என்ன கிரகம் பாத்தீங்கன்னா புதன். புதன் புதன் புதன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, புதன்னா ஒரு படிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா பள்ளிக்கூடத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடம், கல்லூரி, நம்ம எழுதுற பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த புதன் கிரகம் மட்டும்தான். பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், மாணவிகளா இருக்கட்டும், எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த புதன் கிரகம் தான். புதன் கிரகம் மட்டும்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடியதே புதன்ல தான். ஆக்சுவலா நம்ம புதன்ல தான் இருக்கோம். புதன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பூமி தான். பூமிக்கு இன்னொரு பேர் தான் புதன். சரிங்களா? இந்த புதனு உங்களுடைய பிறப்பு நிலை ஜாதகத்துல ஒரு 25% அளவாச்சும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பூமி புதன்னு சொல்லலாம் அல்லது பூமி சொல்லலாம். இப்ப இந்த புதன் இங்க இருக்க காலச்சக்கரத்துல உங்க பிறப்பு நிலையில் உள்ள காலச்சக்கரத்துல எந்த வீட்டுல இருந்தா அரசாங்க வேலை கிடைக்கும் கேட்டீங்கன்னா, நீங்க இந்த புதன் கிரகம் தன்னோட சொந்த வீட்டுல கன்னி வீட்டுல இருந்துட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும். இங்க ஒரு 25% அளவுக்கு எடுத்துக்கலாம். இங்க 25% அளவு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இங்குள்ள சுக்கிரன் வீட்டுல
இருந்தாலும் கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கும்ப வீட்டுல இருந்தாலும் கிடைக்கும். அது ஒரு 50% அளவு எடுத்துக்கலாம். ஆனா 100% உத்தரவாதம் கரெக்டா நம்ம சொல்லணும்னா இங்க இருக்க குரு வீட்டுல இருந்துட்டா கண்டிப்பா 100% உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா இருக்கு. உங்க பிறப்பு நிலை ஜாதகத்துல கண்டிப்பா புதனானது குருவோட வீட்டுல இருந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை இருக்கு. இப்ப மூணாவது கிரகம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கிரகம் தான் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, இந்த கிரகம் தான் வெற்றி அல்லது தோல்வியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது குரு கிரகம் மட்டும்தான். இப்ப குருவானது உங்க பிறப்பு நிலை ஜாதகத்துல 25% அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும். இப்ப இந்த குருவானது உங்களுடைய பிறப்பு நிலை காலச்சக்கரத்துல எந்த வீட்டுல இருந்தா உங்களுக்கு நீங்க போட்டித் தேர்வு நடக்கும்போது அதுல சக்சஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, வெற்றி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இந்த குருவானது தனது சொந்த வீட்டிலே இருக்கலாம். அதாவது தனுசு வீட்டுல இருந்தாலும் கிடைக்கும். இப்ப இந்த குருவானது சொந்த மாசத்துல பிறக்கக்கூடிய நபர்களா இருந்துட்டாலும் சரி, நீங்க இப்ப தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க நீங்க மார்கழி மாசம் பிறந்த நபர்களா இருந்துட்டாலும் சரி, அப்பவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு முழுக்க முழுக்க ஒரு மார்கழி மாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் நம்முடைய மேக்சிமம் கிராமப்புற அதாவது கிராமத்துல இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்துல இருந்தாலும் சரி, மார்கழி மாசத்தை பெரிய அளவு விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு நபர்களா தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல பிறந்த மேக்சிமம் நபர்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. இப்ப இந்த குருவானது தன்னோட சொந்த வீட்டுல இருந்துட்டாலும் கிடைக்கும். இந்த குருவானது செவ்வாய் வீட்டுல அதாவது மேச வீட்டுல இருந்துட்டாலும் அப்பவும் உங்களுக்கு ஒரு 50% நீங்க எழுதக்கூடிய தேர்வுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இப்ப இந்த குருவானது கிட்டத்தட்ட புதனோட வீட்டுல இருந்துட்டா, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க புதனுக்கு 2 வீடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. புதனுக்கு ஒரு வீடு தான் இருக்கு. புதனுக்கு கன்னி மட்டும்தான் சொந்த வீடு, மிதுனம் குளிகையோட வீடு. நீங்க எல்லாம் மிதுனமும் புதனோட வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. மிதுனத்துக்கும் புதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி குருவை நீங்க மீன வீட்டுக்கு சொந்த வீடு நினைச்சிட்டு இருக்கீங்க. மீனத்துக்கும் குருவுக்கு சம்பந்தமே கிடையாது. தனுசு வீடு மட்டும்தான் குருக்கு சொந்தம். மீன வீடு அது வேற ஒரு கிரகத்துக்கு சொந்தமான வீடு. இப்ப இங்க இருக்க கன்னி வீடு மட்டும்தான் புதனுக்கு சொந்தமானது. இப்ப இந்த கன்னி வீட்டுக்குள்ள குரு இருந்துட்டா கண்டிப்பா நீங்க தான் இந்த போட்டி தேர்வுலயே அதிக அளவு மதிப்பெண் எடுக்கக்கூடிய நபர்களா யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. ஒரு 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 அரசாங்க வேலைக்கு நம்ம சேரணும்னு ஆசைப்பட்டாவே அந்த வேலையை நம்ம உள்ள நுழையினாமே கண்டிப்பா நம்ம அந்த எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். கவர்மெண்ட் வைக்கிற எக்ஸாம் நம்ம எழுதிதான் ஆகணும். அப்படி அந்த எக்ஸாமை எழுதி நம்ம பாஸ் ஆனா மட்டும்தான் அடுத்த முயற்சியில் நம்ம மேற்கொண்டு அந்த வேலையில நம்ம நிரந்தரமா கிடைக்குமா கிடைக்காதா அடுத்து அந்த வாய்ப்பை வச்சுதான் நம்ம முடிவு செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும்தான், அந்த தகுதி தேர்வை எழுதினா மட்டும்தான் நமக்கு அந்த வேலையே கிடைக்கும். ஸோ அந்த தகுதி தேர்விலேயே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான். இந்த 3 கிரகங்களும் உங்களோட பிறப்புநிலையில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப மிகப்பெரிய வேலைனா நான் அப்படியே நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு இப்ப டிஎன்பிசி அந்த மாதிரி எக்ஸாம்னா நீங்க குரு புதனை எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண ஒரு அரசாங்க வேலைனா நீங்க சூரியன் அதாவது இங்க இருக்க சூரியன் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறது அப்படி எடுத்துக்கலாம். இப்ப சாதாரண ஒரு ரயில்வே வேலைனா நீங்க இங்க இருக்க சூரியன் சுக்கிரன் வீட்டுல அதாவது இங்க இருக்கிற ரிஷப வீட்டுல இருந்துட்டாவே அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும். இப்ப இதெல்லாம் முதல் விதி. ரெண்டாவது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள். இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் இங்க இருக்க பிறப்பு அதாவது கால சக்கரத்துல எந்த வீட்டுல இருந்துட்டாலும் சரி, அதாவது இங்க உள்ள கால சக்கரத்துல எந்த வீட்டுல இருந்துட்டாலும் சரி, அந்த கிரக சேர்க்கையில நீங்க பிறந்து வரக்கூடிய நபர்களா நீங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு வருங்காலத்துல அரசாங்க வேலை கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கான முயற்சிகள் எடுத்த நபர்களா நீங்களா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். இப்ப அது என்னென்ன கிரக சேர்க்கைன்னு கேட்டீங்கன்னா முதல்ல சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் குரு. இப்ப நீங்க சூரியன் புதன் குருவா இருந்தீங்கன்னா
இந்த கிரக சேர்க்கையானது இங்க இருக்க காலச்சக்கரத்துல 12 வீட்டுல ஏதாச்சும் ஒரு வீட்டுல இருந்துட்டாலும் சரி, இதே கிரக சேர்க்கையில பிறந்த நபர்கள் நீங்களா இருந்துட்டாலும் சரி, அப்பவும் கண்டிப்பா உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலையை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கை. இப்ப 2வது கிரக சேர்க்கை என்ன பாத்தீங்கன்னா, புதன் பிளஸ் புதன் குரு பிளஸ் சூரியன். இது நடுத்தரத்துல உள்ள ஒரு அரசாங்க வேலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா இருக்கும். இந்த கிரக சேர்க்கையிலே வேலை கிடைக்கும். ஆனா இந்த கிரக சேர்க்கைன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காண்டி எல்லா வேலைகளும் உங்களுக்கு கிடைக்குமா கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. இப்ப 3வது பாத்தீங்கன்னா, குரு பிளஸ் சூரியன் பிளஸ் புதன். இந்த கிரக சேர்க்கை, இந்த மாதிரி கிரக சேர்க்கையில இங்க இல்ல அதாவது உங்களுடைய பிறப்பு காலச்சக்கரத்துல இந்த கிரக சேர்க்கையானது இங்க உள்ள ஏதோ ஒரு வீட்டுல இருந்துட்டாலும் சரி, அப்பவும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது செகண்ட் கிளாஸ், இது தேர்ட் கிளாஸ். இந்த கிரக சேர்க்கைன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் இருக்கு. அதே மாதிரி இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கிரகங்களுடைய தசைகளோ அல்லது புத்திகளோ நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுக்கு நீங்க எக்ஸாம அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வைக்கக்கூடிய எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ண அந்த சூழ்நிலை நீங்க அட்டன் பண்ணி எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பவும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தசைகள் நடக்கும். ஆனா எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஒரு மாசத்துக்கு 300 நபர் பிறக்கிறாங்கன்னா, ஒரு தோராயமா சொல்றேன், ஒரு மாசத்துக்கு 300 நபர்கள் பிறக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 200 நபர்களுக்கு மோஸ்ட்லி இங்க உள்ள இந்த 3 கிரகங்களை ஏதாச்சும் ஒரு கிரகம் 25% அளவு ஸ்ட்ராங்கா இருந்துடும். ஆனா வேலை எத்தனை நபருக்கு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 150 நபர்களுக்கு தான் கிடைக்கும். 150 நபர்களுக்கு தான் கிடைக்கும். அந்த நபர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த கிரகங்களுடைய தசைகள் நடக்கும். இந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா இந்த கிரகங்களுடைய தசைகள் அந்த வயசுல வந்திருக்காது கரெக்டா. இந்த கிரகங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த எக்ஸாம் வைக்கக்கூடிய நேரத்துல இந்த கிரகங்களுடைய தசைகளும் உங்களுக்கு நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் கண்டிப்பா உங்களுக்கு போட்டித் தேர்வுல கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். போட்டித் தேர்வுல வெற்றி அடைந்து உங்களுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். சோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.